இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அ, ஒரு டிஃபெக்டாக இருக்குது. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்டர்நெட், சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கிறனால டிவி, அநேகர் புத்தகங்கள் படிக்கிறது கிடையாது. முக்கியமாக சில தவறான கருத்துக்களும் இருக்கிறது. என்னென்னா, நான் அநேகர் என்ன சொல்லுவாங்க, நான் பைபிளை மட்டும்தான் வாசிப்பேன், நான் வேதமத்தை மட்டும்தான் வாசிப்பேன் அப்படின்வாங்க. அநேக பரிசுத்தவான்கள் இத்தனை காலம் சபை காலங்களில் 2000 கிட்ட இருக்கிற காலங்களில் அநேகர் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுதல்னாலும் தேவனுடைய வார்த்தையை பகுத்து அறிந்ததுனாலும் அவர்கள் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறத நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு விரிவாகிறது, மனம் புதிதாகிறது, விரிவாகிறது. வேறு விதமான பார்வை கிடைக்கிற மட்டுமல்லாமல் நம்மளுக்கும் ஒரு புதிய இப்படியும் இருக்குதா அப்படின்ற ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது. உங்களுக்கு இன்டர்நெட் இல்லை, பவர் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு அநேகர் அப்படியே பதட்டப்படுகிறாங்க. ஏன்னா எப்படி தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இல்லைன்னா ஜெபம் பண்ணும் போதோ மைண்ட் வாண்டர் ஆகுது. அப்படி வாண்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி இழுத்து வச்சாலும் தேவனுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சம்டைம்ஸ் அப்படியே சோர்வாக இருக்குது. ஆனால் அந்த நேரங்களில் ஜெபம் கூட சில சமயத்தில் பண்ண முடியல. பைபிள் வாசித்தாலும் ஒரு மாதிரி ஒரு பிளாக் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பரிசுத்தவான்கள் எழுதுகிற இந்த புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே மைண்ட் ரிலீவ் ஆகி நம்மளுக்கு ஒரு புது சிந்தனை வரும்போது அதை வைத்து கொண்டு கூட தேவனுடைய பிரசன்னத்தில் போய் நம்ம அதை குறித்து ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மற்ற காரியங்களை பண்ண முடியும். அதனால் நம்ம ஜெப வேலையும் வேணாகாது. நேர காலங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லை, அந்த மாதிரி நேரத்துலையும் நம்மளால் உபயோகமாக இருக்க முடியும். உடனே ஒரு புக்கை எடுத்து படிக்க முடியும். மேலும் நம்ம புக்கை படிக்கிறது, நம்ம புத்தகம் படிக்கும்போது நம்ம பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எல்லாருமே புத்தகம் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் ஆக்சுவலாக புத்தகங்கள் ஆன்லைன்லேயே பிடிஎஃபாக கிடைக்குது, கிண்டலில் கிடைக்குது. கிண்டல் என்ற அந்த ஆப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அநேக புத்தகங்களை வாங்கணும் கட்டாயமாக. சிலது ஃப்ரீயாகவே கிடைக்கும், சிலது வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி தேவையான நேரத்தில் அதை யூஸும் பண்ணிக்கலாம், அதை படித்துக்கொள்ளலாம். அதனால் புத்தகம் படிக்கணுன்றது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தேவையான அது தினந்தோறும் செய்கிற பழக்கமாக இருக்கணும். இதோடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம புத்தகங்கள் படிக்கும்போது பைபிளை வாசிக்கிறதும் இம்ப்ரூவ் ஆகும், பைபிளை வாசிக்கும் போது இன்னும் புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டுமே ஒன்று பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்சிஸ் ஃப்ராங்கிபேன் என்றவர் எழுதின ஒரு புத்தகம். அது பேர் 3 பேட்டில் கிரவுண்ட்ஸ். அப்படின்னா 3 யுத்த களங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஃப்ரான்சிஸ் ஃப்ராங்கிபேன் அயோவா மாகாணத்தில் உள்ள சிடார் ராபிட்ஸில் 1989 தொடங்கிய ரிவர் ஆஃப் லைஃப் மினிஸ்ட்ரீஸின் நிறுவனர், போதகர், சர்வதேச மாநாட்டு பேச்சாளர். அவருடைய முக்கியமான ஒரு புத்தகத்தின் பெயர் 3 பேட்டில் கிரவுண்ட்ஸ், அதாவது 3 யுத்த களங்கள். நம்மளுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் இருக்குது. ஃப்ரான்சிஸ் ஃப்ராங்கிபேன் இந்த புத்தகத்தில் முக்கியமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கிறார்னா, நம்மளுக்கு கட்டாயமாக யுத்தம் உண்டு. ஆனால் ஒரு யுத்தத்துக்கு போகும்போதோ ஒரு யுத்தத்தில் நம்ம ஈடுபட முன்னாடி நம்மளுக்கு அந்த எனிமி, அதாவது எதிராளியை பற்றின சில காரியங்கள் தெரியாமல் நம்ம அப்படியே போய் ஒரு யுத்தத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகிறான், ஒரு நாடு யுத்தத்துக்கு செல்கிறதுன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த எனிமி எதிராளி யார், அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவனுடைய கோட்டைகள் என்ன, அவன் எத்தனை படைபலம் வைத்திருக்கான், எல்லாவற்றையும் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ளே நுழைய முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல அவனோட வீக் பாயிண்ட்டு, எங்கே அடித்தா விழுவாங்க, எங்கேருந்து எப்படி அவங்க தாக்குதல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாதான் மேற்கொள்ள முடியும். இந்த காரியத்தை வைத்து தான் ஃப்ரான்சிஸ் ஃப்ராங்கிபேன் என்ன சொல்கிறார்னா,
சபையானது, ஏன்னா பிரான்சிஸ் பிராங்கிப்பேனோட முக்கியமான நோக்கம் சர்ச்சு சபையானது எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், எப்படி அதை ஸ்திரப்படுத்தணும் என்றது தான் அவருடைய ஃபோக்கஸ்ஸு. அதில் அவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இக்னரண்ட்டாக ஒன்றுமே தெரியாமல் ஸ்பிரிச்சுவல் பேட்டிலுக்குள்ளே போக முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமாக இந்த யுத்தம் உண்டு. ஆனால் யுத்தம் எங்கேருந்து வரும், எப்படி நம்மளுக்கு அட்டாக் ஆகுது, நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்ள முடியும், எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணணும், திரும்பி அடிக்க முடியும், எங்கெங்கே அந்த யுத்தத்தில் வீக்னஸ் இருக்குது, எங்கெங்கே நம்ம என்ன செய்யணும்னு தெரியலன்னா, நம்ம இக்னரண்ட்டாக இருந்தோன்னா என்ன ஆயிரும்னா நம்ம விக்டிம் ஆயிரும். அநேக கிறிஸ்தவர்கள் அவர் என்ன எழுதுகிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, அநேக கிறிஸ்தவர்கள் ஒன்றும் அறியாமல் போய் வார்ஃபேர், அதாவது யுத்தம் செய்கிறேன், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். சிலர் அதில் ஊண்டாயிடுறாங்க, ஹர்ட் ஆயிடுறாங்க. ஹர்ட்னா பயந்து போயிடுறாங்க. ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நாள் கழித்து அதில் வர அந்த ரிட்டாலியேஷன்னால் திரும்பி வருகிற காரியங்களை பாதுகாக்க முடியாதனால, அதில் நம்மளுக்கு புத்தியும் யுக்தியும் இல்லாதனால அவங்க விழுந்து போகலாம், அல்லது அதில் அடிபட்டு சோர்ந்து போகலாம். பிரான்சிஸ் பிராங்கிப்பேன் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும்போது 3 யுத்த களங்கள் உண்டு, ஆவிக்குரிய யுத்த களங்கள் உண்டு என்று வலியுறுக்கிறார். முதலாவது நம்முடைய சிந்தனை தான் பிசாசின் யுத்த களம். ரெண்டாவது, ரொம்ப ஆக்டிவாக அட்டாக் பண்ணுற இடம் சபையை எதிர்க்கிறான். ஏன்னா சபையானது தேவனுடைய மனவாட்டி, அவருடைய சரீரம். சபையானது தேவனுடைய ஏஜென்ட் ஆன் எர்த் டு அஷர் இன் இஸ் கிங்டம். அதாவது சபையின் மூலம் இந்த பூமியிலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார், ஸ்தாபிக்கிறார். அதனால தான் பிசாசு சதா சபைகளுக்கு எதிராக இருக்கிறான். தனி மனுஷனை காட்டிலும் சபையில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற சபைகள், அதாவது கம்யூனிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவனுடைய மக்கள் ஒன்றாக இருக்கும் அந்த ஸ்தாபனத்தை அவன் எதிர்க்கிறான். மூன்றாவதாக ஹெவன்லி பிளேசஸ், அதாவது பரலோகத்தில் இருக்கிற யுத்தக்களம். இந்த மூன்றையும் அவர் விரிவாய் ரொம்ப அழகாக எங்கெங்கே எப்படி வருகிறது யுத்தம், எப்படி அந்த யுத்தத்தை எதிர்கொள்ளணும், அதை எப்படி தடுக்கணும், அதில் நம்மை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்று கிளியராக சொல்கிறாரு. அதில் பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் த மைண்ட், நம்ம சிந்தனையின் போராட்டம். அந்த சிந்தனையின் போராட்டத்தை பற்றி நம்மளுக்கு ரொம்ப அதிகமாய் பார்க்கணும். இது எப்படி பார்க்கணுன்னா, ஒன்று இண்டிவிஜுவல், அதாவது தனி மனுஷனுக்குரிய பேட்டில். ஒன்று குடும்பமாக இருக்க சபையின் ஒரு பேட்டில். மூணாவது வெளியில், அதாவது இந்த உலகத்திலே உள்ள பேட்டில். ஏன்னா ஒரு தனி மனிதனோ மனுஷியோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிசாசனோ நம்ம விடுறதில்ல. அதுக்கப்புறம் தான் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை எப்படியாவது தன்னுடைய பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறான். இது எப்படின்னா, ஒரு 2 மான்கள் இருந்து ஒரு மான் 2ஐயும் சுட்டுட்டா, இல்லை 2 முயலோ ஏதோ ஒரு 2 இதை சுடப்பட்டு கீழே விழுந்தா, ஒரு முயலோ மானோ துள்ளி துள்ளி குதித்து போயிட்டு இருந்ததுன்னா அந்த தான் நம்ம போய் பிடிக்க பார்ப்போம். ஏன்னா செத்து போனது எப்படி செத்து அங்கே தான் கிடக்க போகுது, எங்கேயும் போக போகிறதில்ல. அதே போல் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு பிசாசு அவன் நம்மளை டார்கெட் பண்ணுறான். அவன் டார்கெட் பண்ணுற ஒரு காரியம் எந்த இடம்னா நம்முடைய சிந்தனை. ஏன் சிந்தனை என்றால், மனுஷனானவன் ஆவி ஆத்மா சரீரம் கொண்டவர்கள். ஆவியில் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவியிலே புதுப்பிக்கப்படுகிறோம். நம்ம ரெண்டாவதாக இருக்கிறது ஆத்மான்னு சொல்லும் போது 3 காரியம் உண்டு. ஆத்மாவில் மைண்ட், வில், இமோஷன்ஸ், நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய உணர்ச்சிகள். அதில் முக்கியமாக அட்டாக் பண்ணுறது சிந்தனை. ஏன்னா அந்த சிந்தனையை மாற்றினா தான் மற்றதெல்லாம் அதுலேருந்து வரும். சிந்தனையை மாற்றிட்டா நம்ம செய்கிறது, அந்த சித்தம் இருக்குல்ல, நம்ம செய்கிற பிஹேவியர் எல்லாமே அதில் இருக்கிறது. உணர்ச்சிகளும் அது மூலம் அட்டாக் ஆகும். ஸோ பிசாசன் முதல்ல நம்மளை எந்த இடத்துல சிந்தனையில் தான் நம்மளை அட்டாக் பண்ணுறது, நம்மளுடைய தாட்ஸில் தான்
நம்மளுக்கு பிரச்சனையே வருது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கார்? புல்லிங் டவுன் ஸ்ட்ராங் ஹோல்ஸ். பேட்டில் இஸ் இன் த மைண்ட். நம்பர் 1, பேட்டில் இஸ் இன் த மைண்ட். அதாவது நம்முடைய சிந்தனைகளில் வருது. சிந்தனைகள்னு சொல்லும் போது என்னது சிந்தனைகள், நம்ம அதை பார்ப்போம். முதலாவது அவர் சொல்கிற இடம் Satan's domain, the realm of darkness. அதாவது சாத்தான் எந்த இடத்துல நம்மளை அட்டாக் பண்ணுவான், அவனுடைய ஆதிக்கம் உள்ள இடம் எதுன்னா டார்க்னஸ், இருட்டு. கிறிஸ்து என்ன சொன்னார்? உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி காத்துக்கொள்றேன். ஏன்னா இருளில் தான் பிசாசோட ஸ்ட்ரென்த் தெரியும். ஆனால் நாம் வெளிச்சத்தின் மக்களாக இருக்கணும், வெளிச்சத்தில் நடவுங்கள் அப்படின்றான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பிசாசான் எந்த இடத்துல நம்மளுக்குள்ள இருட்டு காரியங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல பிசாசான் ஆதிக்கம் செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள் எந்த விதமான டார்க்னஸ், இருள் இருந்ததே இல்லை, வெளிச்சமாய் இருக்கின்றார். அதேதான் எபேசியர்ல பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்னா, neither give place to the devil. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். ஏன்னா பிசாசு எங்க ஆதிக்கம் செலுத்த முடியும், எங்க அவனுக்கு அத்தாரிட்டி இருக்கு, எங்க ஆக்சஸ் நமக்குள்ள இருக்குன்னா எந்த இருளான காரியங்கள். அதனால நம்ம வெளிச்சத்தின் மக்களாய் வாழணும். அதுதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அவர் எழுதுறார். அவர் இதற்கு உதாரணமாக பேதுருவை காண்பிக்கிறார். பேதுருக்குள் சில இருளான காரியங்கள் இருந்தது. அது எதனால் வந்தது? அவனுடைய பிரைட்னால, அவனுடைய பெருமையினால. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி, கெத்சமனைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் போக மாட்டோம் சொன்னாங்க. முக்கியமாக பேதுரு என்ன சொல்ல, இல்லை எல்லாரும் போனாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்றப்போ இயேசு கிறிஸ்து லூக்கால என்ன சொல்கிறார்னா, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 31-32 அவர் என்ன சொல்கிறார்? பின்னும் கர்த்தர், சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல் சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இயேசுவுக்கு தெரியும் பேதுருக்குள்ள ஒரு டார்க்னஸ், ஒரு இருள் இருக்கு. என்னது? அவன் கொஞ்சம் இருமாப்பு உள்ளவன். என்னால் முடியும், யார் போனாலும் பரவாயில்ல, நான் இருப்பேன். அவனுக்கே தனக்குள்ள இருக்க அந்த வீக்னஸ் தெரியல. அவனுடைய வீக்னஸ் என்னன்றது ப்ரைட், பெருமை. அந்த பெருமை வந்ததுனாலதான் முதலையே சாத்தான் விழுந்து போனான். ஸோ அது அவனுக்குள்ள இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கல, அதை அக்செப்ட் பண்ணலை, புரிஞ்சு கொள்ளலை. அதனால அவனுக்கு ஈஸியா அந்த விழுந்து போனான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், நீ மனம் திரும்பி பிறகு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்கிறார். இயேசு சுளகினால் புடம் போடுகிறான் என்று சொல்றப்போ, சுளகு எதற்கு உபயோகப்படுத்துகிறோம்? நம்ம அந்த கோதுமையோ அரிசியோ புடைக்கும் போது அந்த மேலே இருக்க அந்த தொலி போய் அந்த ரியல் கிரெயின் கிடைக்குது, அந்த உண்மையான. அதே மாதிரி பேதுருக்கு மேலே ஒரு கவரிங் இருந்தது. அந்த கவரிங்கை ரிமூவ் பண்ணணும், அது போகணும். அவனுக்கே தெரியாமல் இருந்தது, அவனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவனை புடம் போறான்னு சொன்னார். அந்த நேரத்தில் அவனுக்குள்ள அது மேலே இருக்க அந்த ப்ரைடை ஆண்டவர் வெளிக்கொண்டாந்த பிறகு அவன் மனம் திரும்பி அழுகிறான். இதுக்கு ஒத்ததாக தான் நம்ம பார்க்கறது யூதாஸ்க்கும் சில காரியங்கள் இருந்தது. ஆனால் யூதாஸ்க்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பேதுரு சுட்டி காட்டும் போது மனம் திரும்பினா, யூதாஸோ தன் பெருமையிலேருந்து ஒன்றும் செய்யாமல் மனம் திரும்பாமல் ஸ்டபனாக இருந்து போய் நாண்டு கொண்டான் இருக்கு. ஆகையால் நம்மளுக்கு முதலாவது பிசாசோட கிட்டேருந்து நம்ம தப்பிக்கொள்ளணும். இருந்தால் நமக்குள்ளே எந்த டார்க்னஸும் இருக்கக்கூடாது. அந்த டார்க்னஸ் இருக்குதுன்றே தெரியாமல் இருக்கும்போது தேவன் அநேக காரியங்கள் மூலம் நம்மளுக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் உடனே நம்மை பணிந்து, இது எனக்குள்ள இருக்குது அப்படின்னு மனம் திரும்பணும். அதுதான் யாக்கோபில் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன்
பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்குது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எந்த நேரத்திலும் நாம் பிசாசை எதிர்க்கும் போது, நமக்குள் காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது உடனே நம்மை தாழ்த்தி ஆம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது, சப்மிட், அவருக்கு கீழே நம்ம வரும்போது நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவனுக்கு நம்மிடம் எந்த விதமான காரியம் இருக்காது. அநேக தரம் நாம் என்ன பண்ணுகிறோம்னா, இல்லை இந்த காரியம் என்கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் குவிக்காக ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஆம் ஆண்டவரே என்று ஒப்புக்கொள்ளும் போது நாம் வெளிச்சத்தின் மக்களாக ஆகிறோம், வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆகலாம் முதல்ல இருக்கிற அந்த ரெல்ம் ஆஃப் டார்க்னஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? பிசாசோடைய ஆதிக்கம் டார்க்னஸில் தான் இருக்குது, இருளில் தான் இருக்குது. ஆகையால் வெளிச்சத்தின் மக்களாக இருக்கணும். அதை தான் முதல்ல சொல்கிறார். ரெண்டாவது அவர் சொல்கிறது, 2வது சாப்டர், த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் த காட்லி. நாம் அடுத்த நிகழ்விலே நாம் அதை பற்றி கற்றுக்கொள்வோம்.